வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புட்டு மாவு அப்படி இல்லாட்டி அரிசி மாவு எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம கையில் எடுத்து இந்த மாதிரி பிடிக்கும்போது நல்லா உதிர்ந்து வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை 30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவுலையோ அப்படி இல்லாட்டி வீட்டில் அரைச்ச மாவுலையோ பண்ணும்போது இந்த மாதிரி ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தண்ணியில் நல்லா பிசைஞ்சிட்டு அதை நம்ம இட்லி பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கடையில் வாங்குகிற மாவில் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் ரவா சைஸில் இருக்கும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சு மறுபடியும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை போடும்போது அது இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அதில் ஆவி வரும்போது இந்த மாதிரி துணி போட்டு நம்ம அந்த புட்டு மாவை இதில் சேர்த்துக்கலாம். புட்டு மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம்குள்ளே வெந்துடும். அப்படி இல்லாட்டி புட்டோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது ரவையோட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா அந்த புட்டு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எங்களோட புட்டு வேக 45 நிமிஷம் ஆச்சு. புட்டு வெந்திருக்கான்னு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புட்டை கையில் எடுத்து பாருங்கள், அது ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இப்படி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மாவு மாதிரி இருந்துச்சுன்னா அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இல்லை அது நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நம்ம புட்டில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புட்டு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.